அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கொட்டித்திருக்கும் கனமழை. மக்களே உஷாராக இருங்கள். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியான நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் இளமை. இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். மீண்டும் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் இடியுடன் கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, ஈரோடு, சேலம், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக புதுவை, காரைக்கால் ஆகிய அம்மாவட்டங்களிலும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியான அன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் இடியக்கூடிய கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டங்கள் சுற்றுவட்டார மலைப்பகுதி, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியிலும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மட்டுமே இல்லாமல் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.